வீவர்ஸ் நீ நான் காதல் தோட எபிசோட் உனக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எனக்கு என்ன, எனக்கு ஒன்றும் இல்லையா அப்படின்றாங்க. இல்லை கையில் அடிபட்டு இருக்குன்னு சொல்லிட்டு அபி கையை பார்க்குறாங்க. இது என்னது அப்படின்றாங்க. அதுவா, அது ஒன்றும் இல்லை, கையில் வந்து லைட்டாக தெரியாத வந்து அடிபட்டு இருக்கு, எனக்கே தெரியலன்றாங்க. தெரியாத அளவுக்கு என்ன யோசிச்சுட்டு இருக்க நீனு வாங்க. நான் என்னங்க யோசிக்க போகிறேன், நான் எதுவும் யோசிக்கல அப்படின்றாங்க. அதுக்கப்புறமா வந்து இங்கே பாரு, தேவையில்லாத யோசிச்சுட்டு தூங்காத சரியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் நீ வந்து எதையை பற்றி யோசிக்காத, நீ வந்து தூங்கி ரெஸ்டட் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ஓகே அப்படின்றாங்க. அதுக்கப்புறமா இந்த இடத்துல அனு ஒரு பக்கம் சில விஷயங்களை நினச்சி ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆகாஷ் இருந்துட்டு இங்கே பாருங்க அனு, நீங்கள் எதுக்காகவும் ஃபீல் பண்ண சரிங்களா, கண்டிப்பாக வந்து நம்ம நினச்ச மாதிரி சந்தோஷமாக இருக்கலாம். இதை நினச்சி அதை நினச்சி எதை நினச்சுமே நீங்கள் கவலைப்படக்கூடாதுன்றாங்க. நானும் வந்து உங்களை எப்படியாச்சும் சரி செஞ்சிடலான்னு நினச்சேன். ஆனால் இப்போ ட்ரிப்பு போகிறோங்கல்ல, நாங்கள் போனால் நீங்கள் எல்லா விஷயத்தையுமே மறந்துட்டு சந்தோஷமாக இருப்பீங்க. கண்டிப்பாக அதை நடக்கும், நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்றாங்க. உங்களுடைய எல்லா கஷ்டங்களையும் உங்களுடைய எல்லா இதுவுமே அங்கேயே நீங்கள் தொலைச்சிட்டு வந்துடும் அப்படின்ட்டாலும் சொல்கிறாங்க. ஆனால் அனு அதை பற்றியெல்லாம் கவலைப்படாது, எதையோ யோசிச்சுட்டு அவங்க பாட்டுக்கு ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ரொம்பவே வந்து டென்ஷன் ஆகுறாங்க முரளிகிருஷ்ணா. அந்த இடத்துல இங்கே பாரு முரளிகிருஷ்ணா, சந்தோஷமா ராகவும் அப்படியே வரப்போறாங்க, அதை பார்க்க தானே போகிற அப்படின்வாங்க. இங்கே பாருங்க அத்தை, என்ன நீங்கள் என்ன வெறுப்பேற்றிட்டே இருக்கீங்க, வெறுப்பேற்றல முரளிகிருஷ்ணா, இருக்கிறத தானே சொல்லிட்டு இருக்கேன்றாங்க. அங்கே புருஷ முன்னாடி வந்து சந்தோஷமா இருக்க போகிறாங்க. அங்கே நீ என்ன பண்ணுவேன்றாங்க. இங்கே பாருங்க, கண்டிப்பாக என் அப்பி எனக்கு மட்டும்தான்றாங்க, யாருக்காகவும் நான் என் அப்பியை விட்டு கொடுக்க மாட்டேன்றாங்க, அவள் எனக்கானவா அப்படின்றாங்க. இன்னொரு டைம் வந்து ராகவுடைய பொண்டாட்டி நீ முன்னாடி சொன்னீங்க, எனக்கு கெட்ட கோவம் வந்துடும்ன்றாங்க. நானும் எதுவும் பேசக்கூடாதுன்னு பார்த்தா மேலும் மேலும் நீங்கள் என்னை ரொம்ப சங்கடப்படுத்திட்டு இருக்கீங்கன்னு. சரி, நான் உன்னை எதுவும் சங்கடப்படுத்தலப்பா அப்படின்றாங்க. நடக்கிறது அது படகு நடக்கும்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. முரளிகிருஷ்ணன் செம டென்ஷன் ஆகுறாங்க. உடனே முரளிகிருஷ்ணாக்கு என்ன இவனுக்கு இந்த அளவுக்கு கோவம் வருது அப்படின்ட்டு அந்த இடத்துல சுந்தரி நினைக்கிறாங்க. அப்புறம் அஞ்சலி இருந்துட்டு, எங்க எனக்கு சந்தோஷமா இருக்குங்க, என்ன நம்ம சந்தோஷமா வந்து நம்ம குட்டி பாப்பாவோட போக போறோம்ன்றாங்க. ட்ரிப்பை வந்து நம்ம நல்லா என்ஜாய் பண்ணணும், நம்ம எதை பற்றி யோசிக்கக்கூடாது. சரி அஞ்சலிமான்றாங்க. அதுக்கப்புறமா வந்து இந்த அபியும் ராகவும் சந்தோஷமாக இருக்கக்கூடாது, ஏன்னா அபி எனக்கானவ, இப்போ வந்து வேற ஒருத்தனு கூட இருக்கானா, அது எனக்கு கஷ்டமாக இருக்கேன்ட்டு சில விஷயங்களை யோசிச்சு ரொம்ப டென்ஷன் ஆகுறாங்க. மறுபடியும் ராகவ் தூங்கினோடனே அபி டைரி படிக்க ஆரம்பிக்கிறாங்க. டைரியை படித்து முடிச்சதுமே அபி ஃபீல் பண்ணாங்க. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேருந்து எல்லாமே படிக்கிறாங்க. படிக்க படிக்க அபிக்கு ரொம்பவே கஷ்டமாயிடுது. அந்த இடத்துல வந்து கார்த்திகில் வந்து மதுமிதா படிச்சுட்டு இருப்பாங்க. என்ன ஆயிடுச்சு மதுமிதா அப்படின்னு சொல்லிட்டு தண்ணியால் தெளிச்சு ராகவ் எழுப்புற மாதிரி, நான் வந்து சும்மா தான் உன்னை ப்ராங்க் பண்ணேன் அப்படின்வாங்க. பயந்தே போயிட்டுன்றாங்க. ராகவ், நீ ரொம்ப ஸ்மார்ட்டாக சூப்பராக தானே இருக்க, உனக்கு என்னாச்சு, பொண்ணு எதுவும் செட் ஆகலைன்னு அவங்களோட விஷயத்தெல்லாம் சொல்லி ஷேர் பண்ணிக்கிறாங்க. நெக்ஸ்ட் டைம் உங்கள்கிட்ட சொல்கிற மதுமிதான்றாங்க. சரி ஓகேன்றாங்க. கவலைப்படாத, நீ ரொம்ப க்யூட்டாக ஹேண்ட்ஸமாக சூப்பராக இருக்குது அப்படின்ட்டுலாம் அவங்க க்யூட்டாக பேசிக்கிற மாதிரி சீன்ஸு, அவங்க ரொமான்டிக்காக பார்த்துக்கிட்டு இது மாதிரி எல்லாமே இருக்கும். அது எல்லாமே அபி படிச்சிடுறாங்க. படித்து அபி ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுத்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா ராகவ் எழுந்த உடனே வந்து டக்குனு அதை மறைச்சிருவாங்க. என்னாச்சு, ஏன் இப்படி உட்காந்துட்டு இருக்க, ஒன்றும் இல்லை, ஏதோ வந்து பூச்சி கடிச்ச மாதிரி இருந்துச்சு, அதனால தான் சரின்னு சொல்லிட்டு ராகவ் தண்ணி குடிச்சிட்டு படுத்துருவாங்க. அப்புறம் அபி வந்து இப்போதைக்கு இதை படிக்க வேண்டாம்னு சொல்லிட்டு ராகவுடைய பேக்லேயே வச்சுட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அதோட இந்த எபிசோட் முடிச்சிருக்காங்க. தேங்க்யூ.